அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவராக காணப்படுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ பக்ர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, வ அலி ஃபில் ஜன்னா, வ தல்ஹா ஃபில் ஜன்னா, வ ஜுபைர் ஃபில் ஜன்னா, وعبد الرحمن بن عوف في الجنة وسعد في الجنة وسعيد في الجنة وعبيدة ابن الجراح في الجنة என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இங்கே பெயர் குறிப்பிடப்பட்ட 10 பேரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் அல் அஷரா அல் முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை ஒரே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் இவர்களை அப்படியே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர் என்கிற பட்டியலில் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகம் பேணி வருகிறது. அதே நேரத்தில் இவர்கள் அல்லாத இன்னும் சிலரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் என்பதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாகும். அதாவது இந்த 10 பேர் மட்டும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் அல்லாத இன்னும் சிலரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் அறியலாம். ஆனால் இந்த 10 பேரை ஒரே தடவையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக காணப்படுகிறார் என்பது முக்கியமான விஷயமாகும். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு அதாவது ஹிஜ்ரத் வந்த பிறகு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சகோதரராக ஆக்கி வைத்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் முஹாஜிர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். மதீனாவிலே இருந்து முஹாஜிர்களை வரவேற்று உதவி செய்த சஹாபாக்கள் அன்சார்கள் என்று அழைக்கப்படுவார்கள். முஹாஜிர் என்பதற்கு பன்மை முஹாஜிரூன், அன்சாரி என்கிற சொல்லுக்கு பன்மை அன்சார். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்தவர்கள் முஹாஜிர்கள், மதீனாவிலே இருந்து ஹிஜ்ரத் வந்த சஹாபாக்களுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் அன்சார்கள். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதீனாவில் இருந்த அன்சார்களையும் தோழர்களாக ஆக்கி வைத்தார்கள். அதிலிருந்து ஒருவர், மக்காவில் இருந்து ஒருவர், மதீனாவில் இருந்து ஒருவர் என்று. இந்த அடிப்படையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். இப்ப மக்காவில் இருந்து வந்த சஹாபாக்கள் எல்லாவற்றையும் துறந்து அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் அங்கே விட்டுவிட்டு வெறுங்கையோடு தான் மதீனாவுக்கு வந்தார்கள். அந்த வகையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெறுங்கையோடு வந்தார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்று சொல்கிறார்கள், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், அன்சார்களில் அல்லாஹு தஆலா எனக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். லக அன்ஹா, அல்லாஹு தஆலா எனக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். ஃபஉக்ஸிமு லக நிஸ்ஃப மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை நான் உங்களுக்கு தருகிறேன். அதே போல வந்துர் ஐய ஜௌஜத்தை, என்னுடைய மனைவியர்களில் உங்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவரை சொல்லுங்கள், அவரை நான் விட்டு உங்களுக்கு தருகிறேன், அதாவது தலாக் சொல்லி அவரை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் மிக நிதானமாக சொன்னார்கள், லா ஹாஜத லீ ஃபீ தாலிக், எனக்கு அதற்கு எந்த தேவையும் கிடையாது. உங்களுடைய பொருளாதாரத்தில் எனக்கு பாதி வேண்டாம். உங்களுடைய 2 மனைவியர்களில் ஒருவரை நான் திருமணம் முடிக்கவும் தேவையில்லை. ஹல் மின் சூக்கின் ஃபீஹி திஜாரா,
மதீனாவிலே வியாபாரம் செய்யக்கூடிய சந்தைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்போது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சூக்கு கைனுகா, கைனுகா என்கிற சந்தை இருக்கிறது என்று சொன்னபோது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சந்தைக்கு சென்று சில பொருட்களை வாங்கி வந்து தொடர்ந்து அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி பெண்ணுக்கு நீ எவ்வளவு மகர் கொடுத்தாய் என்று கேட்கிற போது ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் கொடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலிம் வலவ் பிஷாத், ஒரு ஆட்டையாவது வலிமாவாக கொடு என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஹதீஸ் ஆகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தன்மையும் சிறப்பும் எடுத்து காட்டப்படுகிறது. ஒருவர் நமக்கு உதவி செய்ய வந்தால் அந்த இடத்தில் நாம் உடனடியாக அவருடைய உதவிகளை ஏற்றுக்கொள்வதை விட நாம் நிதானித்து பயணிப்பது முக்கியம் என்கிற ஒரு தகவலை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வரலாற்றிலிருந்து நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது.